பக்தி, சிறப்பு பார்வை, whatever you want to get, you can get it from here. இவ்வரிகள் குறித்து காண்போம். தகவல் நூல் சக்தி ஒளி, பிப்ரவரி 2019. பதிவு செய்தவர் மறைந்த சக்தி ஒளியின் முன்னாள் ஆசிரியர் சக்தி கேவி முருகானந்தம் அவர்கள். சக்தி கேவி முருகானந்தம் அவர்கள் தனக்கு கிடைத்த அனுபவம் ஒன்றை சக்தி ஒளி இதழில் பதிவிட்டுள்ளார். அதனை நாம் காண்போம். நான் ஒரு முறை ஆலயத்தில் பணியில் இருந்த பொழுது வட இந்தியாவை சேர்ந்த ஒரு துறவி அருள் திரு அம்மா அவர்களை சந்தித்தார். மொழி பெயர்ப்பாளனாக நான் அறையினுள் இருந்தேன். நான் உள்ளே அழைக்கப்படுவதற்கு முன்பாக அவருக்கு தெய்வீக காட்சி கிட்டியது. இதனை அவர் எனக்கு தெரிவித்து, ஜோதி ரூபமாக அருள் திரு அம்மா அவர்கள் காட்சியளிக்கின்றார்கள், வணங்காமல் ஏன் நிற்கிறாய் என வினவினார். அதன் பின் அம்மா அவர்கள் உரையாடத் தொடங்கினார்கள். அத்துறவியை நோக்கி, நீ ராமேஸ்வரம் போய் 20 வருஷம் ஆச்சா, மறுபடியும் வரேன்னு சொல்லிட்டு போனையே, ஏன் வரல என்று கடுமையாக கேட்டார்கள். அவர் நடுங்கிக் கொண்டே பதிலளித்தார். அத்துறவி என்னிடம், நான் 20 ஆண்டுகளுக்கு முன் இந்த வழியாக ராமேஸ்வரத்துக்கு பாத யாத்திரையாக போனேன். அப்போது இங்கே இப்படியெல்லாம் இல்லை. ஒரு சின்ன குடிசைக்குள் சாமியை தரிசித்தேன். அப்போதே இவர்களை புரிந்து கொண்டேன். மீண்டும் வருவதாக கூறிவிட்டு சென்றேன். நான் இவ்வளவு நாளாக வராததால் தான் இப்போது என்னிடம் கோபம் காட்டுகிறார்கள். நான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னிக்க வேண்டும் என்று அம்மா அவர்களிடம் சொல்லுங்கள் என்று மிகவும் பணிவாக என்னிடம் சொன்னார். இதை நான் அம்மாவிடம் தமிழில் சொன்னேன். அப்பொழுது நான் சற்றும் எதிர்பார்க்காதபடி அம்மா அவர்கள் அத்துறவியை நோக்கி தெளிவான ஆங்கிலத்தில், ஹே, லுக் ஹியர், whatever you want to get, you can get it from here. What you don't get here, you won't get anywhere else. இவ்வாறு கூறினார்கள். அருள் திரு அம்மா அவர்கள் கூறிய வார்த்தைகள் என் காதுகளில் ரீங்காரமிட்டன. இவ்வாறு அவர் பதிவிட்டுள்ளார். நாம் தற்பொழுது கவனிப்போம். நாம் எங்கெங்கோ தேடி அலையும் ஒரு பொருள் நாம் அருகிலே இருக்கிறது. அதனை உணர செய்வதாய் அருள் திரு அம்மா அவர்களின் இவ்வுரையாடல் அமைந்ததை நான் உணர்ந்தேன். இதனோடு கூட பல ஆண்டுகளுக்கு முன்னர் வந்த அத்துறவியை அம்மா அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டது, லட்சக்கணக்கான பக்தர்களை ஞாபகத்தில் வைத்திருப்பது தனி மனித உணர்வு நிலையை தாண்டியது என்பதையும் என்னை உணர செய்தது. தொடர்ந்து கவனிப்போம். ஓம் சக்தி.